ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர் மணிகண்டனிடம் நம் நேரடியாக கேட்கலாம். மணிகண்டன், பொதுவாக இது போன்ற கட்டுப்பாட்டு அறையில கண்காணிப்பு பணிகள் குறிப்பாக அங்கு மேற்கொள்ளப்படும். வேற என்னென்ன பணிகள் அங்கிருந்து இயங்கப்பட இருக்கு? ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலானது தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது கட்டுப்பாட்டு அறை என்பது மாநகராட்சி அலுவலகத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநகராட்சி அலுவலகத்தில் தொடர்ந்து கண்காணிப்பு பணியானது தொடர்ந்து நடைபெறும். தற்போது மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ராஜகோபால் சுன்காரா மற்றும் கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலராக இருக்கக்கூடிய மணிஷ் அவர்களும் தற்போது தேர்தல் கட்டுப்பாட்டு அறையை பார்வையிட்டு வருகின்றனர். இவர்கள் தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எவ்வாறு இருக்கிறது, மேலும் பறக்கும் படையினர் மற்றும் நிலை கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்யக்கூடிய பணத்தை மற்றும் பரிசு பொருட்களை இங்கு வந்து சமர்ப்பிப்பதுதான் வழக்கம். அந்த வகையில் அவர்களுக்கான பணிகளை ஒதுக்குவது, மேலும் இங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களில் தொடர்ந்து மற்ற அதிகாரிகளை கண்காணிப்பது போன்ற பணிகள் இங்கு நடைபெற்று வருகிறது. பறக்கும்படை அதிகாரிகள் மற்றும் நிலை கண்காணிப்பு குழு அதிகாரிகளுக்கு பணிகளை ஒதுக்குவது, அவர்கள் எந்தெந்த இடத்தில் தொடர்ந்து சோதனையானது மேற்கொண்டு வருகிறார்கள் போன்ற பணிகளை தற்போது இங்கு கண்காணித்து வருகின்றனர். இது மட்டுமில்லாது தேர்தல் தொடர்பான புகார்கள் மற்றும் விதிமீறல்கள் ஏதாவது இருந்திருந்தால் அவற்றை கொடுத்து புகார் அளிக்கும் பட்சத்தில் அந்த புகார்கள் இங்கு பெறப்பட்டு அவற்றை கண்காணிப்பு அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த வகையில் தான் தற்போது இங்கு கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டிருக்கிறது. தற்போது விஜில் செயலி மூலம் தற்போது புகார்கள் அனைத்தும் இந்த பகுதியில் பெறப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு இந்த பகுதியில் உத்தரவிடப்படும் நடவடிக்கையானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தலுக்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மணிகண்டன்.